லைப்ரரி போயிட்டு ஒரு 4 புக்கு கேட்டேன். 4 புக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு, எப்படா அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களே, நம்மளாம் படித்து ஜெயிச்சிருவோமா அப்படின்னு ஒரு யோசனை. சரி முயற்சி செய்யலாமே அப்படி இருந்துச்சு. உட்காந்து நோட்ஸ் அதில் ஒரு முக்கியமான 2 கதை அவரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மகாத்மா அப்படிங்கிற பேருக்கு இவர்தானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த 2 கதையை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். அப்போ முக்கால்வாசி அதில் ஒரு வெள்ளைக்காரர் வந்து காந்தியடிகள் வந்து தன்னோட வீட்டுக்கு விருந்துறாங்க. காந்தியடிகள் நான் தனியாக வர மாட்டேன், என் கூட வருவாங்க, இந்தியர்கள்லாம் வருவாங்க, பரவாயில்ல கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விருந்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல அந்த வெள்ளைக்காரர் வந்து தன்னோட நாயை வந்து வந்தே மாதம் வா வந்தே மாதம் போ அப்படின்னு சொல்லி கிண்டடிச்சிருப்பாரு. காந்தியடிகள் அதை கேட்டு கண்காணிக்க அழுதுட்டு இருப்பாரு. ஆனால் காந்தியடிகள் கூட வந்தவங்கலாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க அந்த வெள்ளைக்காரர் வந்து. அப்புறமேட்டு எல்லாரும் கிளம்பும்போது காந்தியடிகள் சொன்னார், ஐயா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்பா நீ ஆமாங்க நீங்கள் அதான் சொல்லி பெரிய சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்கய்யா, உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மாவோட கட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியல வந்தே மாதம்னா வாழ்க தாய் அப்படிங்கிறதுக்கு மீனிங். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. எப்படி இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாயை தூக்கி வச்சு தான் பழக்கம், தாயை கீழே இறக்கி வச்சு பழக்கம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வேலைக்காரர் வந்து கண் கலங்கி இந்த இடத்துலேயே காலில் இருந்து, ஐயா நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு தமிழ்லேயே பேசி காந்தியடிகளை மரியாதை கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய மகானவர். அதை படித்த உடனே கண்ணில் கண்ணு கலந்துச்சு சார். அதை கேட்க கேட்க சார் இவ்வளோ பெரிய மகான் இருக்காரு நம்ம நாட்டில், ஏன் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை. அதனால தான்